ஸ்ரீலங்கா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் வந்து சும்மா டெரிஃபிக்கா இருந்தது. இலங்கை வந்து ஒரு த்ரில் வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. ஓடிய மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இலங்கை ரசிகர்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க. கடைசியில இங்கிலாந்தோட டெய்லெண்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா இருந்தது. ஓடிய மேட்சஸ்ல அப்படி என்ன நடந்தது, அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னா வாங்க தெளிவா வீடியோவில் பார்த்துடலாம். இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் வந்து இன்னைக்கு டாஸ் இலங்கை வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம் அப்படின்னு ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு சாதகமா இருந்தது. நிசங்கா மிசாரா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாங்க. 10 ஓவருக்கு 50 ரன், ஒரு விக்கெட் கூட இழக்காம இருந்தது அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது விக்கெட் வந்து அவங்க இழக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. குசால் மெண்டிஸ் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மட்டும் நிலைச்சு நின்று ஆடுறாரு. மற்றபடி வந்த பேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அப்படி விக்கெட் வந்து இழந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவருக்கு பக்கபலமா யாராவது ஒருத்தர் நிற்பாங்க அப்படின்னு அதானே வந்து லியானாகே வந்து நின்னாரு. லியானாகே அண்ட் குசாலா மெண்டிஸ் ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சதுனால இலங்கையோட ஸ்கோர் எங்கேயோ இந்த ஸ்கோர் கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சது. ஓகே, ஒரு கட்டத்துல லியானாகவும் அவரோட விக்கெட் வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில கேம் சேஞ்சர் மாதிரி வந்து வெள்ளை அழகே உள்ள வந்தாருங்க. வெறும் ஒரு 12 பால் தான் பிடிச்சாரு. 3 6, ஒரு 3 பவுண்டரி, ஒரு 6 அடிச்சு வெறும் 12 பாலுக்கு 25 ரன் அடிச்சு கேமே வந்து திருப்பி விட்டாருன்னே சொல்லி ஆகணும். கடைசியில இலங்கை அணி 50 ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 271 ரன் அடிக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் பிளஸ் வந்து கடைசியில ஒரு அதிரடியான ஆட்டப்படுத்த வெள்ளாளகேன்னு நம்ம சொல்லியானோம். இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் வெள்ளாளகை அடிச்ச கடைசி இந்த 25 ரன் அந்த அவங்க இந்த டீமுக்கே ஒரு வெற்றி என்ன இருக்க போதுன்னு அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது, பிளஸ் அந்த டீமுக்கும் அப்ப தெரிஞ்சிருக்காது. கடைசியில அந்த 20 ரன் 19 ரன் வித்தியாசம் கடைசியில இங்கிலாந்து வந்து தோக்கடிச்சாங்க இலங்கை அணின்னு சொல்லி ஆகணும். குஷால் மெண்டிஸ் ஒரு 100 அடிப்பாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்துல அவரு கடைசி வரைக்கும் போராடினாலும் வெறும் 93 ரன் தான் அடிக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 272 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்து அணி. பிளஸ் வந்து ஸ்டார்டிங் பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து இருல பென் டக்கிட்டோட ஜாக் குரோலுடைய விக்கெட் வந்து இயர்லியாவே அவங்க வந்து இழந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் வந்து டக்குன்னு ஒரு 20 ரன்னுக்குலாம் இழந்ததுக்கு அப்புறம் ஓகே கேமுக்குள்ள இலங்கை அணி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கேம்ல வர தவறிட்டாங்க. ஜோ ரூட்டும் பிளஸ் வந்து பென் டக்கிட்டும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளஸ் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே சூப்பரா இருந்தது. 129 ரன் வரைக்கும் வெறும் ஒரு விக்கெட் தான் இழந்திருந்தாங்க பிளஸ் இங்கிலாந்து அணி. அதுக்கப்புறம் எங்கப்பா இவ்வளவு தூரம் அதை அடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் ஈஸியா இங்கிலாந்து வந்து அடிச்சிருவாங்க. பிளஸ் அவங்களோட பயங்கர டீப்பான ஒரு பேட்டிங் லைன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து இலங்கையோட ஸ்பின் அட்டாக் வந்து உள்ள வென்றி கொடுத்தது. டி சில்வா அண்ட் வெள்ளாளகே அண்ட் ஜெஃப்ரி இவங்க 3 பேரும் உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. பென் டக்கிட் ஜோ ரோட்டோட விக்கெட் வந்து டி சில்வா ஜெஃப்ரியும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட அந்த டீப் பேட்டிங் டெப்தே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸுங்க. வந்தவங்க எல்லாம் அப்படியே சொற்ப ரனுக்கு அவங்களோட விக்கெட் வந்து இழக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டெய்லண்டர் பேட்டர்ஸ் ஓரளவுக்கு வந்து அவங்களோட பங்கு கொடுத்தாங்க. ஓகே, ஈஸியா மேட்ச் முடிஞ்சிருப்பா. 5 ஓவருக்கு 60 ரன் அடிக்கணும், ஈஸியா அந்த மேட்சை முடிச்சிருவாங்க இலங்கை அணி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கடைசியில தான் கேம்ல ட்விஸ்டே இருந்தது. ஜெமி ஓவர்டன் வந்தாரு. பிளஸ் ஜெமி ஓவர்டன் வந்து கேமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் திருப்ப ஆரம்பிச்சாருங்க. வந்ததுல இருந்து ஒரு அதிரடி ஆட்டம் தான். 6 பவுண்டரின்னு சும்மா 4 பக்கம் சிதறடிக்க ஆரம்பிச்சாது. பிளஸ் எங்கேயோ கடந்த ஸ்கோரை பக்கத்துல வந்து வின்னிங் பக்கத்துல நெருங்க ஆரம்பிச்சாது. கடைசியில அவங்களுக்கு வெற்றி இலக்குக்கு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு, கடைசி ஓவருக்கு 20 ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஓவர்ல முதல் பால் டாட் பால் ஆடிட்டு 2வது பால்ல வந்து ஜெமி ஓவர்டன் அவரோட விக்கெட்டை இழந்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டையும் இழக்கிற மாதிரி போயிருச்சு. ஓவராலா இந்த மேட்ச்ல இங்கிலாந்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவுதான் அடிக்க முடிஞ்சதை தவிர பிளஸ் 19 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல வந்து ஒரு தோல்வி வந்து தழுவினது மட்டும் இல்லாம இலங்கை அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. 19 ரன் வித்தியாசத்துல ஒரு வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாம இந்த 3 ஓடிஐ சீரீஸ்ல 1-0 அப்படின்ட்டு தொடர்ல இப்ப வந்து முன்னிலை வைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஜெமி ஓவர்டன் அடிச்ச அந்த கடைசி இந்த ரன் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை ரசிகர்கள்லாம் அப்படியே ஷட் டவுன் பண்ண வச்சது. பிளஸ் இலங்கை ரசிகர்களோட அந்த ஆர்வத்தை அப்படியே வந்து அந்த ஆரவாரத்தை அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சு. பிளஸ் கேமே சைலண்டா இருந்தது. இலங்கை எப்படியோ ஜெயிச்சிரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கடைசியில த்ரில் வெற்றி தான் பெறணும் அப்படின்னா இருந்திருக்கு. பிளஸ் கடைசியில அடிச்ச வெள்ளாளைக்கு அடிச்ச அந்த 12 ரன் 25 ரன் தான் இன்னைக்கு வெற்றிக்கு அவங்களுக்கு உதவி இருக்குன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் அதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.